வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS. இதுல பாத்தீங்கன்னா இந்த TCSல நான் டெய்லி சார்ட் வச்சிருக்கேன். டெய்லி சார்ட்ல என்ன நடக்குதுன்றத காமிக்கிறேன். அந்த பேட்டர்ன் வரைகிறேன். அப்படியே நான் என்னுடைய வீடியோ பாக்குறவங்க இதை பார்த்து கத்துக்கலாம். இது பயிற்சி நோக்கத்துக்காக செய்யற வீடியோ தான். இது ஒரு ட்ரேடிங் டிப்ஸோ இல்ல ரெக்கமெண்டேஷனோ இல்ல. நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இதை நீங்க பார்த்து கத்துக்கலாம். நீங்க பாருங்க, நான் லைன் வரைகிறேன். டெய்லி சார்ட்ல இங்க ஒரு ஐ இருக்கு. இந்த ஐயை இன்னொரு ஐயோட கனெக்ட் பண்றேன். இதோட கனெக்ட் பண்றேன். பிளஸ் கீழே ஒரு லோ வந்துட்டு இருக்கு, சப்போர்ட். இந்த சப்போர்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. எல்லாத்தையும் இணைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேஷன், ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்திருக்கு. இது என்ன ட்ரையாங்கிள்னு பாத்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. கீழ் நோக்கி வந்ததுன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இது மேல் நோக்கி போறதுனால இது பேர் அசெண்டிங் ட்ரையாங்கிள். மேல இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே இங்க ஒரு ஐ, இங்க ஒரு ஐ வந்திருக்கு. இந்த ஐஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ஒரு லைன்ல வந்திருக்கு. ஹாரிசான்டல் லைன் மாதிரி வந்திருக்கு. ஆனா கீழே வரக்கூடிய லோ உயர்ந்துட்டே இருக்கு. அதாவது சப்போர்ட் லெவல் மேல மேல வந்துட்டு இருக்கு. இதுதான் இது குறிக்குது. இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்து மேல போயிருக்கு. எப்பவுமே ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கீழே திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும். சில நேரங்கள்ல ரீடெஸ்ட் பண்ணாமலையும் அப்படியே மேல போயிட்டு சரசரன டார்கெட் போகும். நம்ம எதையுமே ஒரு தீர்மானமா இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு அனுமானம், எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், அனாலிசிஸ் தான். ஆனா 10க்கு 8 முறை பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு போற ரேலி நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க சொல்ல முடியும் இது கண்டிப்பா போகும்னு சொல்லிட்டு. அது போல சிலது பிரேக் அவுட் ஆயிட்டு உடனே போயிடும். அந்த ரேலி நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம அதையும் பிடிக்கலாம். அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது டெய்லி சார்ட்ன்றனால ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில். இப்போ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3180 லெவல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பாத்தீங்கன்னா நான் கரெக்டா இந்த லைன் வைக்கிறேன். 3183ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. மேல போகுது. மேல பாத்தீங்கன்னா நியர்லி 3000 ஐ காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேண்டலோடைய ஐ 3271 வரைக்கும் மேல போயிருக்கு. மேல போயிட்டு 3180ல பிரேக் அவுட் ஆயிட்டு 3270 கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த ரீடெஸ்ட் இங்க பண்ணும்போது அந்த இன்ட்ராடே லோ பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு உள்ளேயும் வந்திருக்கு. அது நமக்கு பிரச்சனை இல்ல. கேண்டல் க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கேண்டல் க்ளோசிங் பாருங்க மேல முடிஞ்சிருக்கு. சோ பாத்தீங்கன்னா அதையே சப்போர்ட்டா எடுத்து இந்த பிரேக் அவுட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதையே சப்போர்ட்டா எடுத்து திருப்பி இன்னைக்கு கேண்டில் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இருக்கு. நேத்தோடைய ஐய கட் பண்ணி இன்னைக்கு மேல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப 3212 என்ற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னையோடைய ஐ பாத்தீங்கன்னா 3215 ஐ வந்திருக்கு. இப்போ 3212ல இருக்கு. நேத்தோடைய ஐய பிரேக் பண்ணிருக்கு. இப்போ இன்னொன்னு பாருங்க, இந்த பிரேக் அவுட் நடக்குது இல்லையா? இந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல வால்யூம் பாருங்க அசெண்டிங்ல இருக்கு. படிப்படியா உயர்ந்து கரெக்டா பாருங்க. இந்த நேரடி மேல வாங்க. இங்க பிரேக் அவுட் நடக்கும் போது வால்யூம் அடுத்து கட்டை மேல போகுது. இந்த பிரேக் அவுட் நடந்த கேண்டலோடைய ஐ கட்டா இருக்கு. அதுக்கு அடுத்த ஐயும் கட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கேண்டல் மேல போய் தான் ரீடெஸ்ட். அப்ப என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட் இன்னும் நிறைய மேல போறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 3 நாளா கீழே வந்தது பாருங்க. 4 நாளா 1 2 3 4 4 கேண்டல் கீழே வரும்போது இங்க வால்யூம் பாருங்க, பிரேக் அவுட் ஆன வால்யூமை விட வால்யூம் ரொம்ப குறைவு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் பையர்ஸ் உள்ளதான் இருக்காங்க. இந்த வீக் ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடிய இந்த பேனிக் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வெளியில எக்ஸிட் பண்ணிருக்காங்க.
ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இன்னமும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலதான் போகும். சரி, ஓகே, எவ்வளவு தூரம் மேல போகும்ன்றது நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் எப்படி செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோ இல்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டலோ எந்த பேட்டர்ன் வந்தாலும் இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு மிடில் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு பார்க்கணும். இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் போகும்போது சென்டர் பார்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் சென்டர் பார்ட், நடுப்பகுதி. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோ வந்திருக்கு, இங்க ஒரு லோ வந்திருக்கு. சோ இந்த லோல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன் நம்ம வந்து வரைய போறோம். இதை நீங்க பயிற்சி எடுத்துங்க, நான் நல்லாவே சொல்லி கொடுப்பேன். இங்க இருந்து நேரா வந்து ஒரு லைன் வரைங்க, ஸ்ட்ரெயிட் லைன். இந்த லைனை அப்படியே காப்பி, அப்படியே இந்த கட் பண்ணி பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு மேல வச்சிருங்க. அந்த லைனை கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு இப்போ அந்த டார்கெட் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த கோடு வந்து எங்க முடியுதுன்னு பாருங்க. இங்க வருது. அந்த கோடு வரும்போது திருப்பியும் வந்து என்ன பண்றீங்கன்னா, அது ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்குங்க. லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா எங்க வரைக்கும் வருதுன்னு பாத்துக்கலாம். டார்கெட் பாருங்க, 3394 காமிக்குது லைன். 3394 வந்து லைன் காமிக்குது. அந்த 3394 இருக்கு. பட் ஆனா இங்க ரீடெஸ்ட் ஜோன் பாருங்க 3180. அப்போ 220 கிட்டத்தட்ட 210 ரூபாய் வந்து டார்கெட் இருக்கு. ரீடெஸ்ட் ஜோன்ல இருந்து 210 ரூபாய் டார்கெட் இருக்கு. நான் பொதுவாகவே நான் என்ன என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு சொல்லுவேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு ரேலி வந்து 100% இருக்கிற வரைக்கும் அதுல வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 80%, 75-80% ஆஃப் த ரேலியில வந்து நம்ம வெளியில வந்துடணும். ஏன்னா அந்த வண்டி வந்து எங்க வரைக்கும் போயிட்டு திரும்புதோ அந்த திரும்புற இடம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா என்னுடைய பாலிசி. சோ அப்ப 210 ரூபாய் வந்து போகக்கூடிய அந்த ரேலியில ஒரு 75% எவ்வளவு வரும்? 4ல் 3 பங்கு 200 ரூபானே வச்சுக்கங்க. 200 ரூபானா ஒரு 150 ரூபாய் தான் 75%. ஒரு 150-160 ருபீஸ் தான் வந்து நம்ம டார்கெட்டா எடுத்துக்கணும். அப்போ 3180 ஒரு 160 ரூபாய் ஆட் பண்ணீங்கன்னா 3180 பிளஸ் 160 ஆட் பண்ணா 3340. 3340 வரும்போது 3390 டார்கெட் காமிக்குது. பட் 3340 இல்ல 3350 வரும்போது நம்ம அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வருது. சோ இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து லிங்க் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் அடுத்தடுத்து நான் போட போறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பயிற்சி நோக்கத்துக்காக நீங்க கத்துக்கலாம். நீங்க நன்றி, வணக்கம்.